ஆச்சாரியால் சொன்னாள், நல்ல காரியம் ஒருத்தம் பண்ணினா 3 நன்னா இருக்கு அந்த குடும்பத்திலேன்னு தெரிஞ்சுக்கோன்னாள். இதுக்கு பாஷ்யத்திலே, உபனிஷத் பாஷ்யத்திலே நல்ல பிதா, நல்ல அம்மா, நல்ல ஆச்சாரியன் இந்த 3 இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த 3 இருந்தா தான் சத்காரியம் நடக்கும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போச்சுன்னா, 4 சக்கடையில ஓடுற கார் 1 சக்கடை குறைஞ்சு போயிடுச்சுன்னா ஓடுமோ சரியா? அது மாதிரி தான் இந்த 3 சரியா இருந்தா தான் சத்பிரவருத்தி இருக்கும்னு விட்டாள். அது மாதிரியான ஒரு பெரிய புண்ணியத்தினாலதான் இங்க வந்து தீவிராநதி தீரத்திலே ராமனுடைய கஷேத்திரத்திலே இங்க நடக்கிறது. கருணாசமுத்திரன் ராமன், சாதாரம் கமுப்பையும் கசியபுவனே, ரட்சிக்கிற தெய்வம் ராமனை தவிர இன்னொன்னு உண்டாங்கிறாள். அப்படிப்பட்ட மூர்த்தி ராமன். அந்த பிரபு லட்சுமணாதிகளோடு கூட வேதவித்துக்களாய், லோகஹிதே ரதாளாய், திவ்யஜான சம்பன்னாளாய், அனந்த கல்யாண குண நிலையர்களாக இருந்தாள்னு சொல்லிவிட்டு மேல சீதா கல்யாணம் சொல்வதற்காக வால்மீகி அத ராஜா தசரதா பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா அதுன்னு ஆரம்பிச்சாள். அதுன்னா மங்களம்னு அர்த்தம். இனி சீதா கல்யாண சரித்திரம் நித்திய மங்களத்தை கொடுக்குமா?